வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே சினிமா லவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சமான ஒரு நாள். ஏன் சொல்றேன்னா, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு நெறைய சினிமா அப்டேட்ஸ்ன்றது வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில கடைசி ஒரு வாரம் ஃபுல்லா வந்த சினிமா அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு நமக்குள் சினிமா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மூவி ரிலீஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ் தான். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, என்னெல்லாம் ஓடிடில வந்திருக்கு, என்னென்ன மூவிஸோட அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனாலே இனிமேட் மூவி அப்டேட்ன்றது உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்ல ஒரு லாங் வீடியோ மூலியமாவோ நாங்க சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற மூவிஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டைரக்டர் மோகன்ஜி அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற திரௌபதி 2 படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இது பார்ட் 1ஓட சீக்வலான்னு சொல்லி கேட்டா கிடையாது. பிகாஸ் இதோட ட்ரைலர்லயே நமக்கு தெரிஞ்சிருது. இது அந்த காலத்துல நடக்கிற ஒரு ஸ்டோரி லைன் மாரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன படம் வந்திருக்குன்னா, டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கா ஹாட்ஸ்பாட் டூ மச். இது ஹாட்ஸ்பாட் 1 மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். அது நமக்கு ட்ரெய்லர பார்த்தப்பயே தெரிஞ்சுச்சு. நேத்து ஸ்னீக் பீக் ஒண்ணு வெளிய விட்டுருந்தாங்க. அதுலயும் அதே மாரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இது மட்டும் இல்லாம தமிழ்ல நமக்கு அன்நோட்டிஸ்டா இருக்கிற 2 படம் வெளியா இருக்குது. ஒண்ணு ஜாக்கி, இன்னொன்னு மாயபிம்பம். மாயபிம்பம் இந்த படத்தோட டைரக்டர பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு அப்டேட் வரப்போது. நான் அதுல சொல்லப் போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு அடுத்தது நம்ம இங்கிருந்து அப்படியே நம்ம மல்லிவுட் அதாவது மலையாளம் சினிமாவுக்கு ஸ்கிப் பண்ணி ஓடி போய் பார்த்தோம்னா, அங்க இன்னைக்கு 2 படம் வந்திருக்கு. ஒண்ணு நமக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான நிவின் பாலி அவரோட ஸ்வீட் பேபி படம் வந்திருக்கு. அப்புறம் அர்ஜுன் அசோகன். அம் இவர் ப்ரோ கோட் படத்துலயுமே நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட ரிலீஸ்ல ஆக்சுவலா இவரோட படம் என்ன வந்திருக்குன்னா, சட்டப்பச்சா. அது மட்டும் இல்லாம நம்ம பாலிவுட்ல இருந்து இன்னைக்கு பார்டர் 2 அப்படின்ற ஒரு படமும் சொல்லி இன்னைக்கு வெளிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நெறையா படம் அதாவது பேன் இண்டியா லெவல்ல ஒரு மலையாளம்ல ஆகட்டும், ஒரு தமிழ்லயே ஆகட்டும், ஒரு ஹிந்தில ஆகட்டும் சொல்லிட்டு ஒரு 3, 4 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அலாங் வித் இந்த மூவி ரிலீஸஸோட மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஓடிடி ரிலீஸஸ்ல நெறைய படம் வந்திருக்குது. ஸோ அந்த படம் எல்லாம் என்னென்னன்னு சொல்லிட்டு, எந்தெந்த வெப்சைட்ல அதாவது எந்தெந்த பேஜஸ் லைக் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. சிறை தமிழ். இது ஜீ5ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் மார்க் கன்னடா இண்டஸ்ட்ரியோட படம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் நடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு சுதீப் கிச்சா அவர்கள். அந்த படம் ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் அருண் விஜயோட ரெட்டத்தல. அந்த படம் தமிழ் தான். ஸோ இது உங்களுக்கு அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் 45 மூவி. இதுவும் கன்னடா ஃபிலிம் தான். இது ஜீ5ல வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து மேரியோன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் வந்திருக்கு. அது ஹாஹா சேனல்ல வந்திருக்கு. அப்புறம் சல்லியர்கள் அந்த படம் ஆஹா தமிழ்ல வந்திருக்கு. ஜுகுன்மா ஹிந்தி படம். இது பிரைம்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம்பாலா இது தெலுங்கு படம். ஆஹா தமிழ்ல வந்திருக்கு. தேரே இஷ்க் மெயின் தனுஷோட ஹிந்தி படம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ஸ்டீல்ன்னு ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பிரைம்ல விட்டுருக்காங்க. இது தொடர்ந்து நமக்கு ஒரு சிக்டாயோ தெலுங்கு இது பிரைம் சீரிஸ்ல வருது. த பிக் ஃபேக் இட்டாலியன் ஃபிலிம் இது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் எலனார் த கிரேட் இங்கிலீஷ் இது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் சந்தைய நாம அப்ஸ்டே தெலுங்கு படம். இது ஈடிவி வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைண்டிங் ஹாரேஜ், வின்சென்ட் மிஸ்டேக் இது நெட் சீரிஸ்லயும் வந்திருக்கு. அமேசான் பிரைம் வீடியோஸ்லயுமே வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம ஓடிடியோட ரிலீஸஸ்ன்றது பார்த்தீங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஊருப்பட்டது இருக்குது. அலாங் த வேர்ல்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதைத் தொடர்ந்து நம்ம இந்த வாரம் என்னென்ன படத்தோட மூவி அப்டேட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லைனா பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்ப கதைக்குள்ள வரலாம். அப்கமிங் மூவி அப்டேட்ஸ். இந்த வாரம் இவ்ளோ வந்துச்சு. இன்னைக்கு என்ன நாள்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு பெரிய நாள். என்னன்னா, நம்ம தலையோட மங்காத்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதைத் தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ பார்க்கலாம். ஸோ அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பூக்கி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனி அண்ட் அஜய் திஷான். அதாவது மார்கன் படத்துல இவங்க 2 பேரும் நடிச்சாங்க. ஸோ அந்த கேஸ்ட் திரும்பவும் இந்த படத்துல ரீயூனைட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, டி55 போன வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, டி55 நெட்ஃபிளிக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. ராஜ்குமார் பெரியசாமியோட டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மீன்ஸ் நேத்து. நேத்து இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டி55 ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் தனுஷோட கொலாபரேஷன் வர இந்த படத்த உண்டர்பார் ஃபிலிம்ஸ் அதாவது நம்ம தனுஷே தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அலாங் வித் ஆர்டெக் ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸோட. இது இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்துச்சு. அது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த துரந்தர் அந்த படம் ஜனவரி 30 உங்கள் அபிமான நெட்ஃபிளிக்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. இதைத் தொடர்ந்து 32 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மம்முட்டி, அப்புறம்
அடோர், கோபாலகிருஷ்ணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. இத வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற படமா அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து பேசுறாங்க. ஸோ இப்ப பிக் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். எதற்கும் துணிந்தவன் இந்த படம் சூர்யா அண்ட் பாண்டியராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவான இந்த படம். இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து சூர்யா 48க்கு திரும்பவும் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. 1 வீக்ல இதுக்கான அப்டேட்டும் சொல்லி நமக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் தேசிங்கு பெரியசாமி. இவர யாரெல்லாம் மறந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேசிங்கு பெரியசாமி. நம்ப கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த படத்தோட டைரக்டர். அவரு இப்ப நம்ம மணிகண்டன வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதோட அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு இதுல வரப்போகுது. இப்ப ஒரே டைரக்டர் 2 அப்டேட். அதாவது நம்ம சுந்தர் சி ஐயா, அவரோட பர்த்டே முந்தா நேத்து வந்து செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து. அவரோட பர்த்டேவ முன்னிட்டு ஒரு படத்தோட ப்ரொமோ ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்துல விஷால் இருக்காங்க, தமன்னா இருக்காங்க, யோகி பாபு இருக்காங்க. இவங்க நடிக்க ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக் போட்டு சுந்தர் சி டைரக்ஷன்ல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்தோட ப்ரொமோ அதாவது வந்துச்சு மீன்ஸ் வரப்போகுது. அந்த படத்தோட வந்து ப்ரொமோ விட்டுருந்தாங்க. அந்த படத்தோட பேரு புருஷன். புருஷன், புருஷன் அப்படின்ற படம் தான். இப்ப நம்ம அந்த ப்ரொமோவ வச்சு பார்க்கலாம். அந்த ப்ரொமோ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார வந்து விஷால் வந்து மாப் போட்டு தொலைச்சிட்டு இருக்காரு. தமன்னா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில வந்து யோகி பாபு வந்து ஒரு சீரியல் ஆக்டரா இருக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப யோகி பாபு வந்து அவர் வீட்டுக்கு வந்து வராரு. ஐ மீன்ஸ் அது வந்து பார்த்தா யோகி பாபு வந்து நெய்பரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவரு வர அவருக்கு வந்து டீ போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி தமன்னா சொல்ல, இவருக்கு விஷால் போய் கிச்சன்ல டீ போடுறாரு. அப்ப வில்லனுங்க வரானுங்க. அடி போட்டு பொளக்குறாரு. இத வந்து யோகி பாபு எதுக்கோ எதேர்ச்சியா கிச்சன்ல போய் பார்க்குறப்ப, ஷாக் ஆயிறாரு. அதோட கட் பண்ணி ஃப்ரேம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா, சுந்தர் சி இவங்க 2 பேரும் உட்காந்து ப்ரொமோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா சுந்தர் சி டச்சோட இந்த ப்ரொமோ வந்து நிஜமாலுமே பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்றேன். பிகாஸ் இந்த படம் வந்து நேத்து தான் அஃபிஷியலா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜா செரிமனியோட ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் சுந்தர் சி சாரோட இன்னொரு படமும் வரப்போகுது. அதோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு அஃபிஷியலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். அந்த படம் தான் சுந்தர் சி அண்ட் கார்த்தி. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர போற படம். அதோட அஃபிஷியல் அப்டேட் எப்ப வேணாலும் வரலாம். ஸோ நம்ம அதுக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இப்போ முக்கியமான சம்பவத்த பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம தல AK-64 அவரு வந்து மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனோடயே வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு படம் நடிக்க போறாரு. அது ஆல்ரெடி இந்த நியூஸ் வெளிய வந்துருச்சு. ஸோ இந்த AK-64ல ஆட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலீலா அவங்க வந்து இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் மாரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அது என்ன நிஜமாலுமே அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துக்கான அனௌன்ஸ்மென்ட்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து மார்ச் எண்ட் இல்லன்னா ஏப்ரல் 1ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லி வந்திருக்கு. ஸோ இதோட நம்ப கடைய மூட போறோம். இது மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்கமிங்ஸ்ல வரணும். அதெல்லாம் நீங்க என்னென்னன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்க்கணும். என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.